Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம அண்ணன் தம்பியிலையோ அக்கா தங்கச்சிலையோ யாரோ ஒருத்தர் இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு இழப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையில் அவருக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் வந்திருக்கலாம். உண்மையில் அது மாதிரி நினைப்பு தான் வருது. பேசியிருக்கோம். எனக்கு இந்த கண்ணுக்கு அவர் தான் பண்ணார். எனக்கு இந்த கண்ணில் அடிபட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சுட்டார், ரத்தமாக ஒழுகி இருந்தது. அப்போ அவர் தான் காரில் இட்டுக்கின்னு போய் எனக்கு மருந்து போட்டு சரி பண்ணார். அந்த உதவியெல்லாம் பண்ணார். எல்லாருக்கும் கொரோனா கூட நிறைய உதவி பண்ணார். சாமான் கொடுத்தாரு, புடவைங்க கொடுத்தாரு, துணிங்க கொடுத்தாரு, சாப்பாடு போட்டார், எல்லாருக்கும் காசும் கொடுத்தாரு, எல்லா உதவியும் பண்ணார். அது போல் ஒரு மனுஷன் கிடைக்கிறது உண்மையில் அவருக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் வந்திருக்கலாம். உண்மையில் அது மாதிரி நினைப்பு தான் வருது. அவர் முடியலை அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்துட்டு முடியலனாலும் கூட இருந்தான்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இறந்துட்டான்ற செய்தி உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? ஒரு நமக்கு ஒரு பிள்ளையே நம்ம இப்போ நமக்கு அண்ணன் தம்பிங்களே இறந்துட்டா எப்படி இருக்கும்? அது போல தான். அவர் வீட்டிலலாம் வேலை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் வேலைலாம் பார்த்தது இல்லை. அவர் பார்ப்போம், பேசுவோம். இங்கே நிறைய ஜனங்க இருக்கும், பசங்கள்லாம் விளையாடுவாங்க, ஜாலியாக இருக்கும். நாங்கள்லாம் பேசியிருந்தா இருப்பேன் தவிர நான் வேலை செஞ்சது கிடையாது. அவர் வீட்டில் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? இன்னும் போவோம், எல்லாருமே ஜாலியாக போயிட்டு வந்துடுவோம். நாங்களாம் அங்கே இருக்கும். அந்த ஒரு சினிமாவில் இருக்கேன்ற ஒரு அந்தஸ்து ஒரு இது மெஜாரிட்டிலாம் கிடையாது அவர்கிட்ட. நம்ம இப்படி தான், நம்ம சிம்பிளாக இருக்கிறோம். நம்மளே ஒரு 4 நகை போட்டுக்கிட்டா உயர்த்தியாக பேசுகிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே சோசியல்ஸாக இருப்பார். ஜாலியாக இப்போ அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி, அக்கா தங்கச்சி நம்ம மாதிரி பொம்பளைங்களை பார்த்தாலே ஒரு தாய்மார் மாதிரி அவருக்கு. வீட்டில் ஆட்கள்லாம் இருப்பாங்களா? இப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இருப்பாங்களா? இங்கே தான் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஐயா. நான் அதெல்லாம் கண்டது இல்லையா. நம்ம நான் வருவேன், வேலை செய்வேன், இதோட போய் டெய்லி வருவீங்க, பார்ப்போம். ஆனால் அவரை தான் பார்க்க முடியும். நாங்கள் உள்ள யாராக இருக்கிறாங்க அப்படின்றத. சரி, இப்போ இவ்வளோ நாட்கள் டெய்லி வரீங்க, பார்ப்பீங்க, ஒருத்தர் இருப்பார். நாளையிலேருந்து அவர் இருக்க மாட்டார் நினைக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் போன மாதிரி. சரி சரி, மனசு கஷ்டம்தாங்க. ஒரு ஒரு இழப்பு. அதாவது நம்ம அண்ணன் தம்பியிலையோ அக்கா தங்கச்சிலையோ யாரோ ஒருத்தர் இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு இழப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் கண்ணில் பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்க்குற மாதிரி. இந்த கண் சரி பண்ணது எப்போ கண்ணாடியில் அது அது நினைப்பு. அவரோட ஆசை வந்து அவரோட பாடி ஆர்கன் டொனேட் பண்ணணும்னு ஆசையும் வந்தது. இப்போ லாஸ்ட் 2 நாளாக அவர் ஐசிசியூவில் இருந்தார். நிறைய இன்ஜெக்ஷன்லாம் போயிருக்கு. ATG ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தார். அந்த ATG ட்ரீட்மெண்ட்னால அவர் பிளட் ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால டாக்டர் லாஸ்ட் மினிட்ல அவரோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ஆசை மட்டும் we couldn't make it happen. So I request at least this small little wishes, like keeping statue in the beach, keeping his bone Buddha, and creating a Shihan Hussaini museum in Madurai property in his own property, and all the statue to be in memory of Shihan Hussaini in any of the beaches, and give us a land for our archery students, for us to practice, and for us to make Tamil Nadu and India proud in Olympics and World Cup. Thank you. எத்தனை வருஷமாக இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் 4 வருஷமாக போயிருக்கிறோம் சார். உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எல்லாரும் தெரியும். நல்ல டைப்பு தான். எல்லாருக்கும் எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவார். வெளியில் வந்து உங்ககிட்ட பேசுவார். அவர் எப்படி இறந்தாருன்றது அது தெரியல சார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி அந்த கொரோனா டைமில் யாருக்குன்னா பாதிப்புனா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் நல்ல டைப் தான். சரி சார், இப்போ வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லாத அப்போ இருந்த போலேருந்து இங்கே தான் இருக்காருங்களா, இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வர? அது தெரியல. அவர் ஊருக்கு போகிறாரா என்னன்னு நம்மளுக்கு உள்ளே நடக்குது தெரியல சார். நாங்கள் வெளியே பெருக்குவோம் கொள்ளுவோம், அவ்வளோதான். இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவோம். அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஜனங்க அந்த குப்பத்து ஜனங்கள்லாம் கூட சொல்லலாம். எங்களுக்கு துணி இல்லாத நேரத்தில் துணி எடுத்து தருவார், எல்லாம் தருவாங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? எங்களுக்கு பார்க்கும் போது எதனா கொடுப்பாரு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்போ போனது உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கடைசியாக அவர் நீங்கள் எப்போ பார்த்தீங்க? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னே வாக்கிங் வந்தப்போ வந்திருந்தாரு. அப்போல்லாம் நல்லா பொண்ணு கூட வந்தார் நினைக்கிறேன். அப்போல்லாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார். நல்லா இப்போ திடீர்னு நடந்தது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. காலையில் தான் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படுறோம் இறந்துட்டாரு.
அம்மாவுடைய சிலையாக அவெல்லாம் வடித்தாரு. அப்பெல்லாம் அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க கூட்டு கூட கண்டிச்சாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இது ஏதாவது ஒரு வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நான் கூட எதனால வித்தியாசமா பண்றேன், சுரேஷ் எதுவும் வித்தியாசமா பண்றேன் அப்படின்னாக்க, அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த 1996 அன்னைக்கு நான் அவருடைய மாணவனா இருக்கும்போது அவர் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வித்தைகள் தான் வெளியில காமிச்சிட்டு இருக்கிறது. மனுஷன். சரி, நீங்க இந்த ஏரியால எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 30-40 வருஷமா. 40 வருஷமா. 40 வருஷமா இங்கே தான் எங்கிட்ட வச்சுருக்கீங்க. அவர் எப்பயுமே பார்ப்பீங்களா? அந்த காலத்துலேருந்தே பார்த்துங்க. நிறைய சுனாமிக்கெல்லாம் நல்லா உதவி செஞ்சுருக்காரு. இந்த துணிமணியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் வாங்கி எல்லாரும் கொடுத்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் அயனிங். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இந்த கடை தான். அந்த கடை அயனிங் பண்ணுறேன். அவருக்கும் பண்ணுவேன், பண்ணி தருவேன். அவர் ட்ரெஸ் எல்லாமே பண்ணி தருவேன். சரி, எப்படி இருப்பார் அந்த ஏரியா மக்கள்கிட்ட? எப்படி பேசுவார்? நல்லா பேசுவார், அந்த மாதிரியான சூப்பராக பேசுவார். அழகா முதலாளின்னுவார். என்ன சில நேரம் இல்லை, நல்ல மனிதன், மரியாதையானவர். எல்லாரையும் ஆசிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கற்றுக் கொடுப்பாரு. இந்த வில்லு இதெல்லாம் அவர் தயார் பண்ணது தான். இந்த ஸ்டாச்சுலாம் இந்த சிலைலாம் செய்யும்போது நீங்கள் பார்ப்பீங்களா? ஆமாம், வைப்பார். அது இப்போ அந்த அண்ணாண்ட உள்ளது வச்சார். இப்போ தான் இடையில நல்லா இருக்கும்போது அது பார்த்தேன். இதெல்லாம் ஏற்கனவே வச்சுது நாங்கள் இருக்கும்போது. அப்துல் கலாம் எல்லாம் வேற என்னெல்லாம் பண்ணுவார் இந்த ஏரியாவில்? அப்துல் கலாம் ஐயாவெல்லாம் அவர் தான் வச்சுது. சரி, வேற என்னெல்லாம் பண்ணுவார்? இந்த சாகச மாதிரிக்கெல்லாம் அந்த மாதிரி விஷயம் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த ஏதோ நெருப்புலாம் வச்சு அது இந்த இங்கே தீயில பற்றிக்கிட்டார், பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி. அப்போ தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ தேவாரம் ஐயா தான் கமிஷனராக இருந்தார். அவர் வந்திருந்தார். அதை நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? திடீர்னு பயம் இப்படி எரிஞ்சுது. இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு போட்டு. அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த காலத்து ஆம்புலன்ஸ் இருந்தது. பசங்க நிறைய இருந்தது. அப்போ ஸ்டூடெண்ட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரியாக இருந்து அப்புறம் சரியாகி வந்து கல் உடைச்சார். நாங்கள் பார்த்தோம். இவ்வளோ தூரத்தில் அடி பட்டுன்னு உடச்சி தூக்கி போட்டு அப்புறம் நார்மலாக அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல மனிதன். அவர் இறப்பு நமக்கு ரொம்ப கஷ்டம். சரி, அவர் முடியலை. அவருக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சாகசம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு அவருக்கே தெரியாது. பல்லு எடுத்துட்டாரு, அப்போ தான் தெரியும். கேள்விப்பட்டேன் அந்த நோய் இருக்குன்றதே அவருக்கே அதுக்கப்புறம் தான் தெரிய இருந்துச்சா? ஃபேமிலி ஆட்கள்லாம் யார் யார் இங்கே இருப்பாங்க? அது தெரியல சார். இவ்வளோ காலமாக நான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் 40 வருஷமாக இருக்கேன். வருவாங்க போவாங்க. அதுதான் இல்லை, இங்கே தனியாக தான் இருப்பாரு. தனியாக தான் இருப்பார். அந்த பிள்ளைங்க தான் கூடயே இருக்கும். மக மாதிரி, அது பொண்ணு மாதிரி. அது கண்ணு அந்த சொல்லி கற்றுக்கிற பண்ணுங்க. அவங்க தான் கூட மகள் தான். அந்த மாதிரி தங்கமான ஒரு ஃபேமிலி ஆட்களெல்லாம் யாருமே அதிகமாக வந்து நான் பார்த்ததில்லை. அவர்பட்ட மனுஷன். அவர் இழப்பு நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ நாள் பார்ப்பீங்க, இது பேசுகிறீங்க, அவரோட ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி கொடுத்துருக்கேன்றீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் கடந்து இருக்கும்போது அவர் இல்லை அப்படின்னு தெரியும். மனசு கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? மனிதனுடைய அவர் யாராலையும் முடியாதுங்க. தன்னுடைய சாவை 15 நாளில் போயிடுவேன்னு சொன்னது எந்த மனிதனும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான். தான் சாவை தானே சொல்லிக்கிட்டார். இந்த 14 நாள் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.